ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி. இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா குக்கரில் 4 விசிலுங்க. சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். இந்த சைடிஷு சப்பாத்தி, பரோட்டா, நான், ரொட்டி, ஊத்தாப்பம், இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 7-8 முழு முந்திரி சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ் மேலே குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கணும். இதில் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, வாசனைக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. இப்போ இது வதக்கி கொடுத்துக்கு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். 150 கிராம் உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு இன்னமும் சிம்மில் தாங்க இருக்குது. இந்த பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அடிப்பிடிக்கும். கசகசா முந்திரிலாம் சேர்த்துருக்கோம். இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. நான் காஞ்ச பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்குறேங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டாணியுடைய அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் சேர்த்துருக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் விசில் கட் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 4 விசில் விட்டுடலாங்க. 4 விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. இதில் வாசனைக்கு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். சுட சப்பாத்தியோட, இட்லியோட, ரொட்டி, பரோட்டா, ஊத்தாப்பத்தோட பரிமாறுங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா செய்து கொடுத்தீங்கன்னா சப்பாத்திக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எத்தனை சப்பாத்தி வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதே முறையில் இதே அளவோட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.